யூடியூப் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஸ்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வாஸ்து இன்றைய காலகட்டத்தில் வாஸ்து பிரகாரம் வீடு கட்டணும் என்ற எண்ணம் அனைவருக்கும் இருக்கும். ஆனா இந்த வாஸ்து வருகின்ற நாள்ல அஷ்டமி நவமி வரும், கிருத்திகை வரும், அமாவாசை பாடியம் வரும், மேலும் இது போல ராவு காலம் யமகண்டம் வரும். இது போல வந்துகிட்டே இருக்கு. அந்த வாஸ்து வர்ற அன்னைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். ஆகையால் அன்றைக்கு சில அன்பர்கள் செய்யலாம், பூமி பூஜை செய்யலாம், ரூப் ஸ்லாப் போடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க தான். ஆனா வாஸ்து என்னைக்கு பெரும்பாலும் ராவகலம், யமகண்டம், கிருத்திகை, அஷ்டமி எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் இது சில பேருக்கு உறுத்தல் இருக்கும். இன்னைக்கு வாஸ்து நாளா இருக்க, இன்னைக்கு போய் கிருத்திகை வருது, ராவகாலத்துல வருது, யமகண்டத்துல வருது என்ற ஒரு உறுத்தல் இருக்கும் இல்லைங்களா? ஆகையால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல முகூர்த்த நாள் எடுத்துக்கலாம். நம்ம பூமி பூஜை போடுறோம் இல்லையா? முதல்ல பூமி பூஜை போடும்போது இந்த மாதிரி வர்றதுனால நல்ல ஒரு முகூர்த்த நாள் எடுத்துக்கிட்டு உங்க லக்னத்திற்கு 4ஆம் பாவம் லக்னமாக வருகின்ற பொழுது அந்த தருணத்தில் பூமி பூஜை போட்டு அஸ்திவாரம் போடுவதற்கு உண்டான வேலைகளை தொடங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நானே இதெல்லாம் நினைச்சிருக்கேன். நல்ல நாள் வாஸ்து வருது அப்படின்னா வருஷத்துல ஒரு நாள் வர்றது ரொம்ப கடினம் இல்லைங்களா? அதே போல ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை மீறி போகக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம கிட்ட கையில காசு இருக்கு அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த போல் தான் நம்ம வீடு கட்டணும். வீடு கட்டுகின்ற பொழுது நண்பர்கள் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், அதுமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு ரூம் போட்டு கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் இந்த மாதிரி திருப்பி செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றவங்களாம் இருக்காங்க. நம்ம அவர்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அங்க பட்ஜெட்டை மீறி போகும்போது பிரச்சனைக்கு உடையதான் மாறும். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு என்ன மதிப்பீடு ஆகிறது, என்ன செலவாகிறது முன்கூட்டியே நம்ம தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நம்ம ஒவ்வொரு வேலையாக தொடங்கி செய்யணும். வரவங்க அவங்க மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லையா? வேல்கொண்டு கடன் வாங்கி செய்தால் அந்த கடனை அடைப்பதற்கு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும். அந்த சமயத்தில் வேலை கிடைத்தால் வேலை இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை, வருமானம் வருகின்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை. லோன் போட்டு கூட எடுத்து கொடுத்துருவாங்க, சிறுகு கடன் கொடுத்துருவாங்க. இப்ப விவசாயம் பண்றவங்க இல்ல டெய்லி வேலை செய்யறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அதனால இருக்கிறது நம்ம கையில என்ன இருக்கோ, என்ன பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வீடு கட்டலாமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ள முதல்ல நம்ம திட்டமிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வீடு கட்டுவது சிறப்பு. விவரம் இல்லாம நாம் பாட்டுக்கும் வரவங்க ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தைன்றதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிரமத்துக்குள்ள ஆகக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் ஒரு ஜாதகர் வீடு கட்டுகிறார் அப்படின்னா வீடு கட்டுவதற்கு அமைப்பு இருந்தால்தான் கட்ட முடியும் இல்லைங்களா? இது முதல் நம்ம பார்த்துக்கணும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அங்க சாத்தியப்படும், இல்லைன்னா சாத்தியப்படாது. அதே போல நீங்க என்னதான் கற்பனையில பண்ணாலும் வீடுடைய மேப்பு, அந்த டிசைனு, கிச்சன் இப்படிதான் இருக்கணும், ஆல்ரூம் இப்படிதான் இருக்கணும்ன்றது நீங்க என்னதான் கற்பனை பண்ணாலும் உங்க ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் அமைப்பு இருக்கோ அதன்படிதான் நீங்க எந்த ரூமுக்கு போட்டாலும் எந்த ரூம் கட்டினாலும் இருக்குமே தவிர அது மீறி அங்க நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜாதகத்தில் அவ்வளோ விஷயம் இருக்கிறது. இப்ப ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக இந்த
வாஸ்து ரூம், பெட்ரூம், ஹால் ரூம், பூஜை ரூம், வராண்டா இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி அமையும் என்பதை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலமாக பார்ப்போம். இந்த உதாரண ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். அதாவது முன்ன இந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்க இருக்கிறது என்று பார்ப்போம். உதாரணத்துக்கு கன்னியா லக்னமாக வைத்துக் கொள்வோம். கன்னியிலே குரு கேது இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 7ஆம் இடத்திலே ராகு சுக்கிரன் சனி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இது ஒரு உதாரணத்துக்கு தான் இல்லைங்களா. இது இப்ப இவர் வீடு கட்டுவாரா என்பதை ஆய்வு செய்வோம். வீடு என்பது 4ஆம் பாவம். வீடு என்பது 4ஆம் பாவம். அதாவது 4 கூடியவனும் லக்னத்திலே அமர்ந்து விடுகிறார். 4 கூடியவன் லக்னத்திலே அமர்ந்து விடுகிறார். லக்னாதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார் இல்லைங்களா. அப்ப இந்த 4ஆம் இடத்திலிருந்து எண்ணி வரும்போது லக்னத்தில் இருப்பதால் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார். பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தில் மற்ற பாவங்கள், மற்ற கிரகங்கள் லக்னத்தை கெடுக்கலாம். ஆனால் லக்ன பாவம் மற்ற பாவங்களை கெடுக்காது இல்லைங்களா. அப்ப 4ஆம் இடத்திலிருந்து 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். வீடு கொடுத்தவன் புதனோ 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். அப்ப இது முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 40% தான் 4ஆம் பாவத்துக்கு அந்த குரு பகவானால் பலனை செய்ய முடியும். சரி, 4ஆம் பாவத்துக்கு சப்போர்ட்டா வேற கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கின்றார். 4ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் இல்லையா. அப்ப 12ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கின்றார். சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரும் சூரிய பகவான் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். அப்ப இவரும் ஒரு 40% தான் அந்த 4ஆம் பாவத்துக்கு பலனை கொடுப்பார். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆக மொத்தத்துல 80% இந்த 4ஆம் பாவத்துக்கு பலன் உண்டு. வீடு என்ற சம்பவத்துக்கு பலன் உண்டு என்று சொல்லலாம். மேலும் செவ்வாயை கவனிக்க வேண்டும். செவ்வாய் எங்க இருக்கின்ற 2ஆம் இடத்திலே போய் அமர்ந்து விடுகிறார். 2 கூடியவனும் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார். இதுவும் முழுமையான பலனை தராது. அதாவது குறிப்பிட்ட அளவுக்குத்தான் அந்த பலனை செய்யும் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா. இப்ப 80% வருகின்ற பொழுது அங்க சின்னதா ஒரு வீடு கட்டலாம். 100% இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிடலாம். 80% என்னும் போது கிட்டத்தட்ட 100%, 20% தான் கம்மி இல்லைங்களா. அதனால வீடு கட்டுவார். ஏழைக்கு திறந்த எல்லூர்னா போல ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா வீடு கட்டுவார் அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு சிம்பிளான கணக்கு. இது இப்ப இவர் வீடு கட்டுவாரு அப்படின்னு சொல்லியாச்சு இல்லைங்களா. இவர் எந்த மாதிரி வீடு கட்டுவாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது ஹால் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவம். ஹால் ரூம் வரவேற்பறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஹால் ரூம். அப்ப 7ஆம் பாவமாக கருதப்படுகிறது. இந்த 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்ந்து உள்ளார். 7ஆம் பாவாதிபதி லக்னத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவனும் புதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து விடுகிறார். அந்த 7க்கு 11ஆம் பாவத்தில் இருப்பதால் இவர்
ஹால் ரூம் கண்டிப்பாக இருக்கும். இவருடைய வீட்டில் ஹால் ரூம் கண்டிப்பாக போட்டுதான் இவர் வீடு கட்டுவாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்க்கணும் இல்லையா? பெட்ரூம் என்பது 12ஆம் பாவம், அயனசயனம் சுகம் சொல்றோம் இல்லையா? அதுதான் 12ஆம் பாவம். 12ஆம் பாவாதிபதி கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதி சூரியனாக வருகிறார். அந்த சூரியன் எங்க இருக்கின்றார்? 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5 கூடியவனும் 7ஆம் பாவத்துக்கு சென்று விடுகிறார். அப்ப அங்க அந்த 12ஆம் இடத்தில் என்று பார்க்கின்ற பொழுது அந்த சூரிய பகவான் எங்க இருக்கின்றார் அப்படின்னாக 6ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். 6ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். மேலும் அந்த 6ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்துக்கு வீடு கொடுத்தவன், அந்த சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்தவனும் 7ஆம் பாவத்துக்கு சென்று விடுகிறார். அப்ப 7ஆம் பாவம் என்பது 7லிருந்து எண்ணி வரும்போதும் 6ஆம் பாவமாகத்தான் வரும் இல்லைங்களா? அப்ப அந்த சூரியன் அந்த 5ஆம் பாவத்திலிருந்து அந்த சூரியன் 12ஆம் பாவம் 8ஆம் பாவமாக வரும். அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் இருக்கின்ற இடம் 12ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வரும். ஆனா இது சஷ்டாங்கம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இருக்கும்போது இவரு பெட்ரூம் போட்டு வீடு கட்ட முடியாது. பெட்ரூம் போட்டு வீடு படுக்கை அறை என்பது இவர் கட்டும்போது வீடு கட்டும்போது கட்ட முடியாது. அங்க சிக்கலா இருக்கு இல்லைங்களா? அந்த வகையில் பார்க்கின்ற போது இவர் ஹால் ரூம் உண்டு, பெட்ரூம் இல்லை அப்படின்னு சொல்றது. இப்ப சாமி ரூம், அதாவது பூஜை ரூம் சொல்றோம் இல்லையா? பூஜை ரூம் அது 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. 5ஆம் பாவம் என்பது குலதெய்வம், 9ஆம் பாவம் என்பது பாக்கியம், அனுகிரகம், கடவுள், அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்றோம் இல்லையா? பூஜை ரூம் என்பது 9ஆம் பாவமாக கருதப்படுகிறது. இப்ப 9 கூடியவன் எங்க இருக்கின்றார்? 7ஆம் பாவத்திலே இருக்கின்றார். 7 கூடியவன் லக்னத்தில் இருக்கின்றார். இவர் கண்டிப்பாக ஒரு பூஜை ரூம் போட்டு கட்டுவாரு. அப்ப பெட்ரூம் இருக்கு, பூஜை ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சாரி, ஹால் ரூம் இருக்கு, பூஜை ரூம் இருக்குன்னு சொல்லணும். அப்ப இந்த வகையில 2 ரூம் கணிதம் பண்ணாச்சு. இப்ப வராண்டான்னு சொல்றோம் இல்லையா? போர்ட்டிகோ வராண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவர் போட்டு கட்டுவாரா அப்படின்றத பார்ப்போம். அதாவது அந்த பாவம் 3ஆம் பாவம். போர்ட்டிகோ வராண்டா சொல்றது என்பது 3ஆம் பாவம். 3 கூடியவனும் 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லைங்களா? அந்த அமர்ந்த இடம் துலா ராசி. துலா ராசி கூடியவன் எங்க இருக்கார்? லக்னத்துக்கு 7ல இருக்கார். லக்னத்துக்கு 7ல இருக்கார். அப்ப அந்த 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அந்த சுக்கிர பகவான். அப்ப கண்டிப்பாக ஒரு போர்ட்டிகோ அல்லது ஒரு வராண்டா கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு இந்த வீடு கட்டும் போது இணைத்து கட்டுவார் அப்படின்னு சொல்லணும். மேலும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்தையும் ஆய்வு செய்து நம்ம கணக்கிட்டு சொல்கின்ற பொழுது இந்த அளவு தான் இவர் வீடு கட்டுவாரு, இதுக்கு மேல இவர் கட்ட முடியாது என்பதை தாராளமாக சொல்லலாம் ஜோதிடத்தில். இது ஜோதிட மாணவர்களுக்கு இந்த வீடியோ மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.